கிளம்பட்டா. டேய் உன்னதான்டா. அச்சு, ஜிபி, டேய் என்னடா நடக்குதுங்க? வாடா. என்ன இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? உன் ஆளையும் காணோம். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா ஆச்சு? அப்பா ஃபைல் கேட்டாருன்னு கொண்டு போய் கொடுத்துருவங்களோ, என்னடா ஆச்சு? எல்லாரும் ஜாலியாக தானடா இருந்தோம், அதுக்குள்ளே என்னடா ஆச்சு? ஊருக்கு போறியாமே? பெரிய பொண்ணு சித்தியாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கடா. என்னாச்சுடா ஜிவி? டேய் தவிர்க்க முடியாத வேலை வந்துச்சுடா, கண்டிப்பாக நான் போயே ஆகணும், அதனால தான்டா. என்னடா போய் சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னடா லூஸ் மாதிரி உழண்டிட்டு இருக்க? நிஜமாவே இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, நான் கண்டிப்பாக போயே ஆகணும். அச்சு என்னடா அமைதியாகவே இருக்க? என்ன பண்ண சொல்ற? எவ்வளவோ சொல்லிட்டேன்டா, கேட்க மாட்டேங்கிறான்டா. 2 நாள் தானடா, முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே? அங்கே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா. அத்தைங்க கூட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வேலை? டேய் இல்லைடா, நான் கிளம்பி ஆகணும்டா, நான் கண்டிப்பாக போகணும். ஜிவி நீ தாண்டா எங்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லுவேன், இப்போ என்னாச்சு? சாரிடா, நீ ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம். என்னடா எதையும் மறைக்கிறேன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. அது என்ன சித்தியை விட பெரிய விஷயமா என்ன? ம், சித்தி எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியுமா கீழே? அதை விட இந்த விஷயம் ரொம்ப முக்கியமா? அப்படி ஹர்ட் ஆகிட்டியா உடனே வீட்டுக்கு கிளம்புற அளவுக்கு? என்னடா? சொல்லுடா, எவ்வளவோ சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறான். நீயாடா இப்படி மாறிட்ட? எங்களெல்லாம் பயங்கரமாக திட்டுவ. எத்தனை நாள்டா ஆச்சு? என்ன 20 டேஸ் இருக்குமா? அதுக்குள்ளேயா? ம், என்னடா இதெல்லாம்? என்னடா உளறிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லை, எனக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குது, அதனால நான் போகணும். அப்படி என்னடா ஒர்க்கு எங்களுக்கு தெரியாமல்? நம்ம எல்லாம் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு உனக்கு? ம், அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லைடா நான் போய் ஆகணும். பாருடா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஒன்று முடிவு பண்ணிட்டானா அதை மாற்றிக்கவே மாட்டான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்டா. ம். டேய் என்னடா, நாங்களாம் விட உனக்கு அவ ரொம்ப முக்கியமாயிட்டாளா? டேய் அடி வாங்க போகிறேன், இதை உளறிட்டு இருக்காத. ஆமாம், நாங்களாம் உளறவங்க தான்டா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டோம். ஆனால் சார் மட்டும் எங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாத என்ன? இப்போது நீ இவ்வளோ கோவமாக இருக்கிறதுக்கும் அவள் தான் காரணம்னு நினைக்கிறேன், அப்படி தானே? வேணாண்டா, அவளை பற்றி தயவுசெய்து என்கிட்ட பேசாத. டேய் ரிலாக்ஸ். என்ன ஆச்சுடா ஜிவி? ஜீவி, இல்லைடா, என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் இருந்தேன்னா எனக்கு அவள் பேசுனது ஞாபகத்தில் இருக்கும். நான் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாட்டேன்டா. என்னால் உங்கள் மூடு ஸ்பாயில் ஆகும். நான் கிளம்புறேன்டா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோங்கடா. டேய் அரஞ்சனா பாரு, நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அச்சோ நோ. பின் என்னடா, நானும் அப்ப இருந்து பார்த்துட்டே இருக்கேன், இதே தான் சொல்லிட்டு இருக்கான். அவனா அவ்வளோ இம்பார்ட்டன் அவனுக்கு எங்கெல்லாம் விட? ஏன்டா 2 பேரும் கோவப்படுறீங்க? ப்ளீஸ் ரிலாக்ஸ்டா, அமைதியாக இருந்து யோசிக்கலாம்டா. ஜிவி ப்ளீஸ். அப்படி என்னதான்டா சொன்னா, அதையும் சொல்லி தொலையண்டா. ஏன்டா எங்களை படுத்துற? டேய் இங்க பாரு, நீங்க என்ன போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. சொல்றது புரியுதாடா உனக்கு? அச்சு அமைதியாடுறா. அவனுக்கு நம்மக்கிட்ட சொல்லணுன்னு இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்ல. நம்மள்கிட்ட சொல்லணும்னு தோணலை போல. பரவாயில்ல விடு. அவனுக்கா எப்போ சொல்லணும்னு தோணும் அப்போது நம்மக்கிட்ட சொல்லுவான். நம்மளுக்கு தான் அவன் முக்கியம்டா, அவனுக்கு நம்மெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்லடா ஜிவி, எங்கள்கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. அதுக்காக அவ எதுவும் சொன்னன்றதுக்காக என்ன உன்னை சித்தியா அத்தைங்க மற்றவங்க எல்லாரும் விட்டுட்டு போறேன்றான். அவங்க என்னடா நினைப்பாங்க? அவனா அவ்வளோ முக்கியமா அவனுக்கு? ஆ, இப்போதான்டா பார்த்தேன், அதுக்குள்ள என்ன அவளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க நீ? டேய் நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, அதுவும் பொண்ணுக்கு. ம், என்னடா சீரியஸாக இருக்கியா என்ன? சொல்லுடா. மறுபடியும் உன்னோட பர்சனலில் தலையிடும்னு நினைக்காதடா. எங்கள் எல்லாத்துக்கும் நீ, உனக்கு நாங்கள் எல்லாரும் அப்படி தானடா எல்லோரும் இருக்கோம். அப்புறம் என்னடா? டேய் நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியலடா, அது ஒரு பொண்ணுக்காக.
ஜீவியா அது? டேய், என்னடா, வாயை திறந்து பேசுடா. ஜீவி. டேய், ஒரு விஷயம் புரிஞ்சியா நீ? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா. அச்சுவோட வீட்டு பொண்ணுங்க அவங்க எல்லாம். ஆனால் பாரு, நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னோன்னே உன்னை தான் கேட்டிருப்பானாடா. ம், அப்படிலாம் இருக்கும்போது நீ என்னடா எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிற? எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுடா. என்னடா பிரச்சனை? டேய், இங்கே பாரு ஜீவி, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதடா. தயவுசெய்து வெளியில் எதாக இருந்தாலும் சொல்லுடா. ப்ளீஸ்டா. சார் நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டார்ரா. ஏன்னா நம்மளாம் யாரோ தானே, அதனால இதெல்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். நம்மளாம் யாரு? நீ யாரு, நான் யாரு, சித்தி யாரு, அத்தைங்க யாரு? பத்தியா, அவளுக்காக ஒரு செகண்ட்லயே எல்லாரையும் தூக்கி போட்டுட்டான். டேய், அச்சு சொல்லி தான் அத்தைங்க சித்தி எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றதே தெரியும். ஆனால் பாரு, அச்சுவை விட உன்னை என்ன கவியை எல்லாரும் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அத்தைங்க சொல்லு. சித்தி பாரு, எவ்வளோ ஃப்ரீயாக அச்சுவோட நம்மக்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இப்போ பாரு, அவள் ஏதோ சொன்னான்றதுக்காக அவங்களாம் சொல்லியும் கேட்காம நீ ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிற. அப்போ அவங்களுக்கு என்னடா மரியாதை கொடுக்குற? டேய், இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதடா. நீ தான் எங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது சாதாரணமான விஷயமா இருக்க போகுதுடா அது. அதுக்கு போய் நீ எங்களுக்கு தெரியும்டா நீ ரொம்ப கோவப்படுவேன்னு. நீ அங்கே என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியாதுல்ல. டேய், அவளுக்கு என்னடா தெரியும் உன்னை பற்றி? உடனே கோவப்பட்ட என்னடா அர்த்தம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா ஜிபி. டேய், அவனை பொறுக்கின்றாடா. சீப் கேரக்டர்னு சொல்கிறான். அவ கண்ணு முன்னாடி நான் இருக்கணும்ன்றியா? அதெல்லாம் முடியாது. நான் அவன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். நான் இப்பயே கிளம்பணும்டா. எது பொறுக்கினாளா? டேய், இருடா. நீ என்னடா அவனுக்கு மேலே இவ்வளோ கோவப்படுற? இரு ஜீவி, இங்கே பாரு. டேய், ப்ளீஸ்டா, ரிலாக்ஸ். சொன்னா கேளு, கோவப்படாத, ரிலாக்ஸ். அவன் என்ன உன்னை அப்படி சொன்னா? இவன் ஒருத்தன் நேரம் புரியாமல் ஃப்ரெண்டுக்கு உடனே வந்துடுவான். ஏ அச்சு, ம், டேய், நீ அமைதியாடுறா. ஜிவி, இங்கே பாரு, என்னடா நடந்தது? கோவப்படாமல் சொல்லுடா. இங்கே பாருடா. இல்லைடா, என்னால் முடியல. சரிடா, புரியுது. நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கன்றது புரியுது. ஆனால் அவளுக்கு எக்கட இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? ம், சீரியஸாக லவ் பண்ணுறியா? சொல்லுடா அதையாதே. அவள் எப்படி உனக்கு தெரியும்? அவளுக்கு எதுக்கு நீ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? உங்கள் 2 பேத்துக்குள்ள என்னடா நடக்குது? இதனால வரையும் நான் கேட்கல, அச்சுவும் கேட்ட மாதிரி தெரியல. எங்களெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டேன்னா, நாங்கள்லாம் உனக்கு முக்கியம்னா இந்த விஷயத்தை இப்போயாவது சொல்லுடா. டேய், மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காதடா. சொல்லு, என்ன நடந்துச்சு? ஆமாண்டா, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாள் அதை கேட்கணும்னு நினச்சேன். சரி, நீ ஏன் சொல்லுவேன்னு நினச்சேன், நீ சொல்லவே இல்லை. உனக்கும் அவளுக்கும் எப்படிடா 2 பேரும் சண்டை தானே போட்டீங்க? முதல்ல அது சண்டையே ஏன்? டேய், சொல்லுடா. நீ சொல்லு. அதுக்கப்புறமா அவனை பொறுக்கின்னு சொன்னால அதுக்கு இருக்க அவளுக்கு. அச்சு, மறுபடியும் என்னடா? அச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது? என்னடா? என்னோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனது பெரிய குழப்பத்துக்கு நடுவில் தானே. ஒரு விஷயம் மட்டுமா நடந்தது? எத்தனையோ விஷயம் நடந்தது. எதனா சொல்ற? நான் லேட்டாக வந்தனே, அந்த விஷயம். ஆமாம், ஃபைல் எடுத்துகிட்டு லேட்டாக வந்தியே, அது கூட ஏதோ காரணம் சொன்னியேடா. யாரோ ஒருத்தி உன் வண்டியில் வந்து மோதிட்டா, உன்னை 10 கிலோமீட்டர் சுற்ற விட்டான்னு. அந்த விஷயம் தானே? அதுக்கு என்னடா சம்மந்தம்? அதனால தானே லேட்டாக வந்தேன்னு சொன்னேன். யா, ஆமாடா, நீ லேட்டாக வந்தது காரணம். ஆமாம், அப்படி தானடா சொன்னேன். அந்த பொண்ணு சந்தியாவா? டேய்,
சந்தியாவாடா? ஆமாண்டா. இவன் நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே சித்தி அவளை கீழே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. டேய், சந்தியாவா? அமைதியாக இருந்தால் என்னடா அர்த்தம்? சரி சொல்லு, சந்தியா தானே? ஆமாண்டா, அவ தான். நான் நிறைய விஷயத்த உன்கிட்ட மறைச்சிட்டேன்டா. பாதி தான் சொன்னேன். ஆனால் அவள் அன்னைக்கு என்னை ரொம்ப பண்ணாடா. நீ வாழ்க்கையில் மறுபடியும் அவளை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்டா. அந்தளவுக்கு அவளை நான் வெறுத்தேன்டா. வெறுத்தியா? அப்புறம் எப்படிலாம் என்னடா சொல்ற? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? என்னடா, உனக்கு என்ன தெரியாதா? முதல்ல ஆரம்பிக்கிறதா காதலே. அது தெரியாமையா இருக்க? ஃபஸ்ட்டு சண்டேல ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் போக போக பிடிச்சிருச்சு. அப்படிதானடா? சீச்சி, அப்படிலாம் இல்லைடா. அப்போது அச்சுவோட அத்தை பொண்ணு தான் சந்தியான்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் அச்சுவும். அது அவளுக்கு அடிபட்டிருக்குன்னு பார்க்கறதுக்கு. அப்போது அவள் நானுன்னு தெரிஞ்சுட்டு வெளியில் வராமல் வீட்டில் பயங்கர ட்ராமா பண்ணியிருக்கா. அவளுக்கு அடியே படலைடா, சும்மா லைட் அங்கங்கே காயம் மட்டும்தான். அவள் நீ சொன்னியே உள்ளேருந்து வெளியே வந்துட்டு அவள் பெயினால் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான்னு, அதெல்லாம் போய் சும்மா நாடகம் பண்ண ஆடியிருக்காடா. நான் இருக்கேன்ல வெளியில், எங்கே வந்தால் மாட்டிப்போமோன்னு தெரிஞ்சுட்டு இந்த வேலைலாம் பண்ணியிருக்கா. என்னடா சொல்கிற? சந்தியாவை இப்படிலாம் பண்ணா? டேய், நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா. பயங்கரமா வலியால துடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தாடா. அவளை இப்படிலாம் பண்ணா? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அவள் ட்ராமா பண்ணுறான்னு? அச்சோட அத்தை பொண்ணு சந்தியானே தெரியாதுன்னு இந்த விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும்? இது கூடால ஜெய்க்கு தெரிய வாய்ப்பில்லை, ஆனால் அச்சுக்கு தெரியும். எனக்கு ஒரு ட்ரீம் வரும்டா. பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு, அதாவது புரியுதா உனக்கு? பாவாடை தாவணியில் அப்படியே ஜிமிக்கி போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வளையல் கொலுசு சுத்தம். அதுதான்டா என்னோட இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கே காரணம். என்ன அப்படி புரியுதாச்சு நான் என்ன சொல்கிறேன்னு? உனக்கு ஞாபகம் இருக்காடா? ஒரு ட்ரீம் அப்பப்போ என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் ஃபேஸை காமிக்க மாட்டேங்கிறா, அடிக்கடி வருதுன்னு சொன்னேன்ல. ஆமா, ஞாபகம் இருக்கே. நான் கூட கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன்டா உன்னைய. ஏன்னா இருந்தா இன்னும் தூங்கிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி ஃபேஸ் என்னைக்காய் காமிச்சாலான்னு கேட்பேனே, அதுதானே சொல்ற? ஆமாண்டா, அதுவே தான். இன்ட்ரெஸ்டிங். டேய், என்னடா மேலே சொல்லு. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம்? நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனோம்ல, அவங்க கூட நிறைய விளக்கு பொருத்தி வச்சுருந்தாங்களே, ஞாபகம் இருக்காடா அவங்க எல்லாத்துக்கும்? அங்கே நான் ட்ரீம் கேர்ளில் பார்த்தேனே, ட்ரீமில். அதான் அந்த ட்ரீம் கேர்ளில் அதே ட்ரெஸ்ஸில் அதே பேக் சைட் போஸில் ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் பின்னாடியே போனேன். கரெக்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணு திரும்ப நேரத்துக்கு இவன் வந்து என்னை கூப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போனானே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டவுட்ரா. ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதிகமாக அந்த ட்ரீம் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே இருப்பாளோ அப்படின்னு ரொம்ப நாளாக டவுட்டாகவே தான்டா இருந்தேன். சரி, அப்புறம் ஒரு நாள் நம்ம வீட்டில் அந்த கொலுசு சவுண்டு கேட்டதுடா. நீங்களாம் இல்லை, நான் லக்ஷ்மி அத்தை மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சிடும் அந்த கொலுசு சவுண்டு. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், வேண்டாம் யாராவது இருக்கும்னு. ஆனால் என்னால் முடியல. நான் போய் பார்த்தேன்டா. அப்போ கிச்சனில் யாரோ இருந்தாங்க. லக்ஷ்மி அத்தை நான் ஐஸ்கிரீம் கேட்டேன்னு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பையும் அப்படி தான், ஃபேஸ் என்னால் பார்க்க முடியல. நான் திரும்பி வந்துட்டேன்டா. அப்பையும் எனக்கு யார் இந்த பொண்ணுன்னு ரொம்ப குழப்பமாக இருந்ததுடா. என்னடா சொல்ற? அப்போது ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு நீ கொலுசு பின்னாடி சுற்றி இருக்க, அப்படி தானே? இவன் ஒருத்தன் அமைதியா இருடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எப்பயும் போல தான் வழக்கம் போல் ட்ரீமில் வருவா. அதான் பேக் சைட் போஸ்ட் மட்டும்தான் எனக்கு ஃபுல்லாக தெரியும். கரெக்டாக ஃபேஸ் காமிக்கிறப்ப உனக்கு தான் தெரியுமே, யாராவது வந்து எழுப்புவாங்க, இல்லை நானே எழுந்துருவேன். இப்படி தானே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நேஹா பெரிய பொண்ணானா. ஞாபகம் இருக்கா? நீயும் நானும் தான் பாட்டி அத்தை வீட்டில் இருந்தாங்கன்னு கூப்பிடுறதுக்காக போனோம். ஞாபகம் இருக்காடா? அங்கே வச்சு தான் சந்தியாவை நான் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் உன்னோட அத்தை பொண்ணு சந்தியா சக்தியோட அக்கான்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? எல்லாத்துக்கு முன்னாடி அவளை அடிச்சிட்டியா? ஏய், சும்மா இருடா. நீ சொன்ன மாதிரி அவளை அப்படியே கழுத்து நினச்சி கொல்லணும் போல இருந்ததுடா. அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா அவளை பார்க்கும்போது? அடிப்பாவி, அவனை இவ்வளோ தானே ஏமாத்திட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்தேன்.
ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே அத்தைங்க அப்புறம் கையிலோட அம்மா பாட்டி எல்லாரும் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டேன்டா. ஐயோ பரவாயில்லையே, கோவத்தெல்லாம் கஷ்டப்பட்டு அடக்கிட்டு அமைதியாக வந்துட்டேன் மேலே. அதுக்கப்புறம் அச்சு வீட்டுக்கு அவங்கெல்லாம் கிளம்பி வந்துட்டாங்கல்ல, அப்போ தான் அவளை தனியாக பார்த்து நான் பேசினேன். என்ன பேசுனீங்க? டேய், நீ இப்போ வாங்க போற பாரு, அமைதியா இருறான். சொல்லுடா. சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கோவமாக தான் ஒரு அப்ரோச் பண்ணேன். அவளும் என்கிட்ட ரொம்ப ஓவர திமிரா பேசுவாடா. அச்சுக்கு தெரியாதது அவளை பற்றி. அந்த மாதிரி தான் பயங்கர திமிரா பேசினான். அதுக்கப்புறமா நான் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அச்சு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதோட நான் கிளம்பி வந்துட்டேன்டா. அப்புறம் இன்னொரு நாள் அவள் அவங்க அம்மா கிட்ட காஃபி கேட்டுட்டு இருந்தாடா. அப்போது அத்தை நீ டேப்லெட் சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. அப்போ தான் மேடம், எதுக்கு டேப்லெட் சாப்பிடணும், எனக்கு தான் அடியே படலையே, இதுவும் நல்லா தான் இருக்குது, அம்மாவை ஏமாற்றி இந்த மாதிரிலாம் உட்காந்து வேலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறது தெரியாமல் மேடமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டேன்டா. அப்போது எனக்கு அவளை பார்க்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? என்னடா இப்படிமா பொண்ணுங்களாம் இருப்பாங்க, இவ்வளோ கேவலமாக போய் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை நீ தான் எனக்கு காஃபி போட்டு தரணும், எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணுன்னு அவளையெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினேன்டா. அதுக்கப்புறம் தான் அச்சுக்கு தெரியுமே, அப்பப்போ காஃபி கொண்டு வந்து தருவா. அதெல்லாம் பார்த்துட்டு இவ எதுக்கு காஃபி தரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பியே, ஞாபகம் இருக்காடா உனக்கு? இதெல்லாம் நடந்தது. எது, காஃபி வாங்கி குடிச்சியா? டேய், இது என்னடா புது விதமாக இருக்கு. அவன் மேலே கோவப்பட்டு அடித்து திட்டினா ஏதோ ஓகே சொல்லலாம். நீ என்னடா அவ கையில் காஃபி வாங்கி குடிச்சிருக்க? ஆமாண்டா, நீ சொல்கிறதும் கூட ஒரு வகையில் கரெக்டு தான். ஏன்னா அவள் அச்சு விட்டு பொண்ணாயிட்டாலே, இதுவே வேறு பொண்ணாக இருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கும். அச்சு விட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு சரி வேண்டாம், நானே ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா என் மனசுக்கு நினச்சிட்டு காஃபி போட்டு தானே அவளை அப்பப்போ தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன். அவளும் எனக்கு காஃபி போட்டு தரேன்ற பேரில் எனக்கு என்னென்ன பண்ணான்னு உங்களுக்குலாம் தெரியாதுடா. அந்த அளவுக்கு அவளும் ஒன்றும் லேசுப்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் நான் நினச்சிட்டு அவள் பனிஷ்மெண்ட் கொடுத்தேனே, ஆனால் காஃபின்னு ஒன்று போடுவாளே, அவள் தாண்டா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தா. டேய், இதெல்லாமாடா நடந்துச்சு? எனி டைம் நான் கூடயே தானடா இருந்தேன், இதெல்லாம் எப்படா நடந்தது? டேய், என்னடா இதெல்லாம்? இருடா, ஸ்டோரி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இவன் வேற ஊடால வந்து என்கிட்ட சொல்ல எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு. டேய் ஜிவி, கண்டினியூ பண்ணுறா. அப்புறம் என்னாச்சு? ஆமா, 2 பேரும் சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரிலாம்? ம், அப்புறம் எப்படிடா? அவன் எனக்கு காஃபி கொண்டு வரும்போதெல்லாம் அவன் என் பக்கத்தில் வந்தாவே என்னோட ஹார்ட் பீட் தானாக ரைஸ் ஆகும்டா. நான் ஏன் எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன்டா. அப்புறம் ஒரு நாள் அவளை நான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் பார்த்தேன்டா. அப்போது எனக்கு ஏதோ அந்த ட்ரீம் கேர்ளுக்கு இவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி என் உள் மனசுக்குள்ள ஏதோ சொல்லிச்சு. அதுக்கப்புறமா அவள் கண்ணை பார்க்கறதையும் நான் விட்டுட்டேன்டா. அவள் பக்கத்துலலாம் போயெல்லாம் பேச மாட்டேன். நான் அதையும் மீறி அவகிட்ட ரொம்ப அதிகமாக கோவப்பட ஆரம்பிச்சேன்டா. அவன் என்கிட்ட சாதுவாக பேசினா கூட நான் அவகிட்ட அதிகமாக கோவமாக தான் பேசியிருப்பேன். ஏன் அப்போல்லாம் யோசித்தேன், ஒருவேளை இவன் அந்த ட்ரீம் கலர் இருப்பாளோன்னு. அதே மாரி சிச்சி இவளா, அதெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு எத்தனை நாள் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன்டா. டேய் செம்ம ஃபீல்டா. அப்புறம் ஒரு நாள் தலைவலின்னு மதியம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்டா. அப்போது என்னோட ட்ரீம் கேர்ள் எப்பயும் போலயே என் கனவுல வந்தேன். நான் பாதி ஃபேஸை கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எழுந்துட்டேன். என்னடா சொல்கிற, பாத்தியா? அப்போ யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ம், நான் பாதி பார்த்ததுமே நானாவே வேணும்னு தூக்கத்துலேருந்து முடிச்சிட்டேன்டா. இந்த ட்ரீம் வேணான்டேன். ஏன்டா? அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். உன்னை அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா யாருன்னு பார்க்கணுன்னு. ஏன் எழுந்த? டேய் என்னடா? நான் எழுந்ததுக்கப்புறம் கொலுசு சவுண்ட் எனக்கு கேட்டதுடா. அதாவது என் ரூமுக்கு வெளியில். நான் யாருடா இருப்பான்னு யோசித்தேன். வெளியில் வந்து பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, யாராவது கொலுசு போட்டிருப்பாங்க, அது ஏன் பார்க்கணுன்னு அமைதியாக தான்டா இருந்தேன். அதையும் மீறி கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணுச்சு. நான் கொலுசு சவுண்ட் கேட்குற சைட் போய் பார்த்தேன். அங்கே போய் நான் பார்க்கும்போது
நான் என்னடாச்சு? ம் என்ன பார்த்த? ம் நான் பார்க்கும்போது அந்த ட்ரீம் கேர்ள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சேம் கலர் வித்தவுட் எனி சேஞ்சஸ், அதே கலரில் அதே மாதிரி போஸில் அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாடா. நான் காலையும் பார்த்தேன், காலையும் கொலுசு போட்டிருந்தான். எனக்கு தான் ஏற்கனவே பாதி ஃபேஸை பார்த்துட்டேனே. அதுக்கப்புறமும் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன்டா. அப்போ யாரா? சந்தியாவா? டேய் அப்படியாடா? அவளா? நான் யாரா இருக்கக்கூடாதுன்னு நினச்சனும் அவளே தான்டா, சந்தியா. டேய் செம்ம ஃபீல்ரா. எப்படிடா இப்படிலாம்? ஜீவி நீ ட்ரீம் கேர்ள் உன்னை தொந்தரவு தானே பண்றான்னு பிடிக்காம தானே பேசின. அப்புறம் எப்படி இவ்வளோ பிடிச்சது உனக்கு? டேய் அதெல்லாம் எப்படின்னு தெரிலடா. இப்போ கூட எனக்கு நீ கேட்டினா ஆமாவா இல்லையான்னு சொல்ல தெரியாது. எனக்குள்ள ஒரு சில சேஞ்சஸ். அவளை பார்த்தா அவளை வம்பிழுக்கணும், கிண்டல் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நானே என்கிட்ட கேட்டிருக்கேன்டா. இதெல்லாம் நீ கிடையாதே, என்னடா புதுசாக இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு. அதையும் மீறி அவளை பார்த்த உடனே எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. அவள் எனக்கானவ, நான் அவளை பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம். இதுக்கு பேர் தான் லவ்வான்னு கூட எனக்கு தெரிலடா. ஆனால் என்னால் சொல்ல தெரிலடா. டேய் சந்தியா மேலே பயங்கர கோவமாக இருந்தேன்னு சொன்னேன். ட்ரீம் கேர்ள் தான் சந்தியான்னு சொன்ன பார்த்த உடனே உனக்கு எல்லாம் மறந்துடுச்சா? ம் வேற ஃபீல் ஆகிடுச்சா? அதான் சொன்னனே எனக்கு தெரியலடா. நான் சந்தியாவை பார்த்தா அவள் தாண்டா என்னோடய ஃபர்ஸ்ட் இனிமையே. ஏன்னா நான் வாழ்க்கையில் அந்தளவுக்கு கேவலமாக யார்கிட்டையும் ஏமாந்ததே கிடையாது. ஆனால் ட்ரீம் கேர்ள்னு ஒருத்தி உடால இருந்தாலே அவள் வந்ததுக்கப்புறம் சந்தியா தான் அவன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன்டா. நானே நிறைய நாள் என்கிட்ட கேட்டிருக்கேன்டா, ஆனால் அதுக்கு ஆன்சர் இதுவரையும் எனக்கு கிடைக்கலடா. இப்போ கூட லவ் பண்ணியாடான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுடா. ஒரு சில டைமில் கோவம் வரதான் செய்யும். நானே யோசிப்பேன், எதுக்கு அவள் நம்ம இப்படிலாம் டீஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது தேவையில்லாத வேலைன்னா. இப்போ வரையும் தான்டா, இன்னைக்கு காலையில் கூட அப்படி தாண்டா யோசித்தேன். ஆனால் அதையும் மீறி ஒரு விதமான ஃபீல் அவகிட்ட எனக்கு. ஆமாண்டா. டே கிருக்கா, அது பேர் தாண்டா லவ். நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டடா. இல்லை நான் ஒன்றும் லவ் பண்ணல, அவன் எனக்கு வேண்டாம். ஐயோ மறுபடியும் வேதனை முருங்க மரத்தில் ஏறிடுச்சா? அதெல்லாம் ஓகே சார், எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணி சண்டை போட்டுக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? அதானே, அதை கேட்க போய் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டான். இப்போ மெயின் பாயிண்ட் வாடா. என்னடா பண்ண அவளை? ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க? அவன் உன்னை ஐ மீன் வேணாம் அந்த வார்த்தை சொல்கிற அளவுக்கு என்னடா பண்ண? அடப்பாவி. அச்சு அவன் அந்த அளவுக்கு திட்டுறதுக்கு நான் என்னடா பண்ணேன் நீ சொல்றா? என்னடா திருத்தன்னு முடிக்கிற? நீ என்ன கையில் கெட்டோட லிப் லாக் பண்ணிருக்க, அவனை இப்படியா கோச்சிட்டு போயிருக்கா? டேய் அட பாவீங்களா. டேய் என்னடா நடக்குது இங்க? ஒன்றும் பண்ணாத என்ன வச்சு செஞ்சீங்களேடா. நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ லவ் பண்றேன்னு அவளுக்கு தெரியுமாடா? அது எப்படி? நான் லவ் பண்ணேனானே எனக்கே கன்ஃபியூஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படிடா தெரியும்? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். டேய் இங்க பாருடா, என்ன பாருடா. எது லவ் பண்றியான்னு கன்ஃபியூஸா இருக்கா? அப்புறம் என்ன டேஷுக்குடா அவ பக்கத்துல போன? டேய் நீ சும்மா இருடா. டேய் இங்க பாரு, நீ எப்படி இருப்ப, எப்பெல்லாம் கோவப்படுவ, எப்பெல்லாம் காம் டவுன் ஆவ, எல்லா விஷயமும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளுக்கு தெரியாதுல்ல. ம் அவ தான் கோவப்பட்டு பேசிட்டானே வச்சுப்போம், நீயும் அவளுக்கு மேல இவ்வளோ கோவப்படுற என்னடா? அதுக்கு அவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போக சொல்றியா? டேய் தலையாட்டிட்டுலாம் உன்னை யாரா போக சொன்னா? நான் அப்படிலாம் சொல்லலை. நீ உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமா இறங்கி வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை இறங்கியும் வர சொல்லலை. ஆனால் உன் மேலேயும் தப்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. அவன் மேலே மட்டும் ஃபுல் தப்பை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்காத என்ன? உங்களுக்காக அங்கே சித்தியும் அத்தைங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற? அவள் கோவப்பட்டானே வச்சுப்போம், அவன் மேலே தப்பு இருக்குன்னே வச்சுக்குவோம். அதுக்காகலாம் இங்கேருந்து கிளம்புறேன்னா சொல்லிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன்டா. டேய் இருடா, என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா கோவப்பட்டுட்டு இருக்க? பின்னென்னடா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி சொன்னால் பரவாயில்லையே, பையன் நல்லா ஃபீல் பண்ணி தானே லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா, டக்குன்னு பார்த்தா லவ் பண்ணுறாரா என்னன்னே தெரியாதான் கன்ஃபியூஸாக இருக்கான். முன்ன போடா. டேய் அவன் மேலேயும் தப்பு இருக்குல்லடா. என்ன நேற்று மட்டும்தான் அப்படி பண்ணானா? நிறைய தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கான்ல. அதாவது அந்த எக்ஸ்டென்ட் போடலாம் கூட அவளை பம்பளுக்கிறது அதெல்லாம் அவளுக்கு தெரியாமலா இருக்கும். அப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ எதுக்குடா இவ்வளோ விஷயம் பேசியிருக்கா? இவன் மேலே தப்பு இருக்குன்னே கூட வச்சுக்கலாம். ஆனால் அவள் பேசுனது தப்பு தானே. ஏதோ இப்போ தான் நேற்று தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் மீட் பண்ணோன்னே இந்த மாதிரி நடந்துக்கிட்ட மாதிரியும் அவள் எதுக்குடா தேவையில்லாமல் பேசுகிறான்? அது தப்பு தானேடா. தப்பு தான். அதுக்கு உன் ஃப்ரெண்டு அவளுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? சி, அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். அவளுக்கு நான் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? இங்கே பாரு, மறுபடியும் விளையாடவேமான்னு நினச்சின்னு வச்சுக்கோ, உனக்கு கொன்னே போட்டுருவேன். ஏண்டா என் கூட இருந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்க, நாங்கள் லூஸ் மாதிரி நம்பிட்டு அமைதியாக இருந்திருக்கோம். இன்னும் எதுவும் சொல்லி எங்களை நம்ப வைக்கலான்னு நினைக்காத. என்ன, நீ அவளை சின்சியராக லவ் பண்ணுறடா, அதனால தான் உனக்கு இவ்வளோ கோவம் வருது. இது ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது, புரிஞ்சுக்கோ. அப்புறம் உன்னை பற்றி எங்களுக்கு தாண்டா தெரியும். அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்குதான், உன்னை அப்படி பேசிருக்கக்கூடாது தான். அதுக்காக சார் எப்பயும் போல இருப்பியே, அப்படி இருக்காதுடா, பாவம்டா. டேய் என்ன நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற? டேய் அப்படி இல்லைடா. நீ பாரு, உன் கூட அச்சு இருக்கான், நான் இருக்கேன், உனக்கா சித்தி கீழே ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாரும் இருக்கும். ஆனால் அவள் உன்னை திட்டா. அவளுக்கு தெரியாதுடா நீ லவ் பண்ணுறேன்னு. நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அதுக்கப்புறமா அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். திடீர்னு ஒரு பையன் பக்கத்தில் போயிட்டு அந்த மாதிரி பண்ணால் எல்லா பொண்ணும் கோவம் வரதானடா செய்யும். அவள் பக்கம் உள்ள நியாயத்தையும் பாருடா. திடீர்னா டேய் உனக்கு தான் தெரியாது, நான் எப்போவுமே உன்கிட்ட அப்படி தான் நடந்துப்பேன். அவையே எனக்கு என்கிட்ட கோவப்பட்டா, இதுக்கு பதில் என்கிட்ட இல்லைடா. என்ன சும்மா சொல்கிறான்? நீ உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண. உன் கோவம் தான் இவ்வளோக்கும் பிரச்சனை. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறா. அப்போ என் மேலே எல்லா தப்பு இருக்குது. அவள் பேசினா தப்பே இல்லை. என்ன மறுபடியும் ஈன் பல்ல இழிச்சிட்டு அவகிட்ட போய் நிற்க சொல்கிறீங்க, இல்லைன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அப்படி தானடா? சரிடா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது. அவளுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரியா? நீ போய் லவ்வையும் சொல்ல வேண்டாம். நீ எப்பயும் போலயே பழைய ஜீவியாகவே இரு. உனக்கும் அவளுக்கும் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துரு, ஓகே? டேய் யா நான் அப்படி தான் இருக்க போகிறேன். யா ப்ராப்ளம் சால்வ், அவ்வளோதான். அப்படியே தான் இருக்க போறேன்னா இங்கே தான் இருக்கணும், வீட்டுக்கெலாம் போகக்கூடாது. ஆ ஆமாம், அவள் யாரோ தானே உனக்கு. அவளுக்காக எதுக்கு நீ கோவப்பட்டுலாம் வீட்டுக்கு போகணும்? உனக்காக இங்கே நாங்களாம் இருக்கோம்ல, எங்களுக்காக தானே நீங்கள் வந்த, அச்சுக்காக தானே இங்கே வந்த. அவன் வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு சித்தி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அச்சு, மம்மி, டேடி எல்லாருமே அவங்களுக்காக தானே இங்கே இருக்க. அதை மட்டும் பாரு, அவ்வளோதான். நீ தான் வேணான்ட்டியே, அப்புறம் என்ன? அவள் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? ஆமாம்மா டேய், அவன் சொன்னானே அவன் கண்ணை பார்க்க மாட்டேன்னு. ஒருவேளை அவன் கண்ணை பார்த்தா ஏதாவது சாரு கோவத்தெல்லாம் மறந்துட்டு அவகிட்ட எங்க பேசிடுவோமோன்னு பயப்படுறான் போல. அப்படியாடா? சி, என்னடா அப்படி சொல்லிட்டேன்? நான் என்ன அவ்வளோ கேவலமானவனா? நான் எப்படா இங்கே தான் இருப்பேன், அவளுக்கு முன்னாடி தான் இருப்பேன். அவளுக்கு அவ்வளோ திமிர்னா நான் யாருன்னு அவளுக்கு காமிக்க வேண்டாம், நான் இங்கே தாண்டா இருப்பேன். அப்பாடா, வந்த வேலை முடிஞ்சுது. ஐயோ, இவன் இந்த வார்த்தை சொல்ல வைக்குங்கள நாங்கள் படுற பாடு இருக்கே. அம்மா முடியலடா. சித்தி என்னாச்சு? இன்னும் நீங்கள் அழுகி நிப்பாட்டலையா சித்தி? பின்ன என்னடா, நான் நம்புறவங்க எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்க. இவன் எதுக்குடா ஊருக்கு போறான்?
யார் ஊருக்கு போகிறது? இதோ உன் பின்னாடி இருக்கானே, அவன் தான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தான். அதான் இன்னும் காணமேன்னு தேடி வந்தேன். டேய் ப்ளீஸ்டா இருடா. சித்தி அழுக நிறுத்துங்க. சித்தி, நீங்கள் இப்படி அழுகும் போது உங்களை விட்டுட்டு நான் ஊருக்கு போவேனா? நான் போக மாட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்ன லுக்கு? சி திரும்ப. நீ படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்போ நிஜமாவே போகலையாடா? இல்லை சித்தி, நான் போகலை. இவன் வேற தள்ளுறா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என் செல்ல குட்டி அப்பெல்லாம் சித்தியை விட்டுட்டு போக மாட்டான். அப்படிதானடா? சித்தியை விட்டுட்டு போக மாட்டேன்ல? நீ சும்மா தான் சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும். இல்லை சித்தி, நான் போகல, இங்கே தான் இருக்கேன். போதுமா? அட பாவீங்களா. டேய், உன்னை போக விடாம அதை இதை சொல்லி தடுத்து நிப்பாட்டினது நான். ஆனால் செய்யுங்கடா, செய்யுங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டேய், ஜீவி மேல கூட எனக்கு கோவம் இல்லடா. அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. டேய், பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அச்சோ, ஏன்டா கீழே உட்காந்துருக்க? வா, மேல வா. வாடா. ஐயோ வேணாம் சித்தி, நானே எந்திரிச்சுக்கிறேன். நீங்க தூக்கி விடுறீங்களா இல்ல கீழே தள்ளி விடுறீங்களான்னு யாருக்கு தெரியும். நானே எந்திரிச்சுக்கிறேன் சித்தி. ஏன்டா செல்லப்பெல்லாம் பேசுற? சித்தி போய் உன்னை கீழே தள்ளி விடுவேனா? வா. காலையிலே வாட கிளம்பி போயிட்டானுங்க. ஆமாண்டா, அம்மா அப்பா பிக்கப் பண்ணல, அதனால காலையிலே கிளம்பி போயிட்டான். கவியும் போயிருக்கானா? ஆமாண்டா, 2 பேரும் தான். பரவாயில்லையே, உங்கள் தம்பி வேலைலாம் பார்க்குறாங்க, அது இவ்வளோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு. ஹேய், அப்போ இது ஓன் ட்ரைனிங் இல்லையா? நான் கூட நீ தான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க போல, ஏர்லி மார்னிங்கே எந்திரிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும்னு அப்படின்னு நீ சொல்லி வச்சிருக்கோன்னு நான் நினச்சேன். காலையில் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமா, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் வரல? இல்லைடா, விக்கி சித்தி விஜி எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்களாம். அவங்களையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு வர, அதுக்கு லேட் ஆகும் போல, அதான். ஆமாண்டா, விக்கி இங்கே வரவே மாட்டேங்கிறான். எப்போ பாரு நம்ம கூடயே இருப்பான். இப்போ என்னாச்சு? அதான் அன்னைக்கே சொன்னனே, அவங்க டேடி கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, அதனால ஒர்க்கெல்லாம் இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அதனால சித்தி கூடயே வச்சிருப்பாங்க போல. அவனால் ஃபோன் கூட பேச முடியலடா, என்கிட்ட கூட சரியாக பேசுகிறதே இல்லை. இன்னைக்கு தான் அவனை பார்க்கலான் இருக்கேன். ஆமாண்டா, எப்போ பாரு சுட்டித்தனம் பண்ணிட்டு கார்த்திக் மாதிரி கூடயே இருப்பான். அவன் இல்லாமல் இருக்கிற ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. எது, விக்கி இங்கே வராங்களா? ஐயோ அப்படியா? எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கு. வா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இத்தனை நாள் என்னை என்ன பண்ண? நான் மட்டும் தனியாக இருந்தேன்ல, இங்கே வா, உனக்கு இருக்கு. மித்ரன் எங்க? ஹே சுஜி, ஒன்னதான். மித்ரன் எங்க? ஆ, ம், அவன் பெரிய தாத்தா பாட்டி நம்ம பாட்டியோடலாம் கோயிலுக்கு போயிருக்கான், கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதோட மலரும் போயிருக்கான். ஹே சுட்டி குழந்தை, ஏன் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க? உனக்கு என்ன உட்காரவே இடம் இல்லை? இந்த பக்கம் வந்து உட்காரு. ஏங்க ஒரு நிமிஷம், சுட்டின்னு வேணா கூப்பிடுங்க, குழந்தைன்னு கூப்பிடாதீங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. பார்க்குறவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஏங்க என்னம்மா புரியல? உங்களுக்கு கிண்டலுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அதுவே உங்களுக்கு புரியலையா? அப்படியா ஃப்ரெண்ட்? இந்த பிள்ளைங்களை பாரு, அச்சு பக்கத்தில் சக்தி உட்காந்துட்டு ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே சுஜி உட்காந்துட்டு இருக்கா. நாங்களாம் அந்த காலத்தில் மாமா பசங்க அத்தை பசங்களாம் எப்படி இருப்போம் தெரியுமா? அத்தை பசங்க வந்தாலும் மாமா பசங்க வந்தாலும் நாங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். ஆமாம், கதவை போட்டுட்டு உள்ளே இருந்துக்க சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படியா? இங்கே பாரு, ஒன்று மேலே ஒன்று ஏறி உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஜாலியாக உட்காந்து பேச சிரிக்கவுமா இருக்குங்க. அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஏன் அவங்கள பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பீங்க? ஒருவேளை பார்க்கவே முடியாத அளவுக்கு இருப்பாங்களோ என்னவோ. அப்படியா பாட்டி? ரொம்ப கேவலமாக இருப்பாங்களா? ஹே சக்தி, அப்படிலாம் இல்லை.
அந்த காலத்துலலாம் அப்படிதான் மாமா பசங்களை அத்தை பசங்களெலாம் பார்க்கக்கூடாது பொண்ணுங்க. அவங்க வீட்டுக்கே வரமாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு இருக்க சொல்லிடுவாங்க. மோஸ்ட்லி வரமாட்டாங்க. அப்படி வந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க மூஞ்சிலலாம் முழிக்க மாட்டாங்க. அப்படியா? அது ஒரு ஃபீல் தான் இல்லை? சுஜி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு ஃபீல் தான். திருட்டுத்தனமா அங்கங்கே நின்று ஒளிஞ்சு பார்ப்பாங்களாம் அந்த பையனுக்கே தெரியாமல். அப்படிதானே அத்தை? பாட்டி, நீங்கள் அப்படி பார்த்துருக்கீங்களா? போங்கடி, எனக்கு வெக்கமாக இருக்கு. அச்சச்சோ பாட்டி, வெக்க தான் படுறீங்க. அப்போ நிறைய பண்ணியிருப்பீங்க போலயே. பாட்டி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன், எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்ல கேட்கணும்னு. சுஜி அமைதியாரு. பாட்டி சொல்லுங்க பாட்டி, கேட்கலாம். ஜெய்குட்டி, என்னடா? அதான் பசங்க ஆசைப்படுறாங்கல்ல, சொல்லுங்க. ஏய் பெரிய பொண்ணு, இது என்ன கதையா சொல்கிறதுக்கு? அதான் சின்ன பிள்ளைங்க ஏதோ விவரம்லாம் பேசுதுங்கன்னா நீயும் சேர்ந்துக்கிட்டா? சும்மா இரு. மா இருங்கம்மா. பாட்டி சொல்லுங்க பாட்டி. என்ன சொல்கிற? இதோ நீங்கள் இருக்கீங்களே, இதோ அச்சு இருக்கான் பக்கத்துலேயே, சக்தியும் நீ உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் இருக்க முடியாது. நானும் வந்து ஒரு வாரமாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவன் உங்கள் மேலே சாயிறது, நீங்கள் அவன் மேலே சாயிறது, அப்பப்போ அடித்து விளையாண்டுக்கிறது, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. இப்படியே எப்பயும் இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். ஆனால் எந்த கள்ளக்கபடமும் இல்லாமல் மனசுக்குள்ளே நல்லா ஃப்ரீயாக பழகுறீங்க. ஆனால் அப்படிலாம் அந்த காலத்தில் இல்லை. அப்போலாம் நம்ம வீட்டில் ஹாலில் இருந்தால் கூட வெளியிலேருந்து வேகமாக ஓடி வருவாங்க. இந்த பையன் வர ஓடு வெளில போய் இருந்துக்கோ அப்படின்வாங்க. நான் உடனே வேகமாக இருந்துச்சு இந்த வேலையை போட்டுட்டு உடனே உள்ளே போய் கதை அடைச்சிட்டு இருந்துக்கணும். ஆமாம், சப்போஸ் தப்பி தவறி விளையாடுத்தனமாக வெளியில் வந்து எட்டி பார்த்தோம், அன்னைக்கு அவளா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என் தோலை உடிச்சிருவாங்கன்னு நினச்சிக்கோ. இது அடிப்பாங்களா? ஏன் பாட்டி, அது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? ஆமாம் ஜீவிமா, இப்போ தான் இங்கே பாரு, அச்சு, சக்தி, அப்புறம் சுஜிலாம் கூட ஒரே ஃபேமிலி. ஆனால் நம்மளாம் இவ்வளோ ஒன்றா மிங்கிள் ஆகிருக்கோம்ல, அப்படிலாம் அங்கே இருக்க முடியாது. சொந்த அண்ணன் தங்கச்சியே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உள்ள காலத்துலலாம் அப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாரும் ஒரே பெட்ரூமில் ஒன்றா ஜாலியாக விளையாண்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அந்த காலத்துலலாம் சான்ஸே இல்லை. அப்படி தானே பாட்டி? ஆமாம்மா, நீ சொல்கிறது கூட அப்படி தான். இப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு பக்கம் பொம்பளைங்களாம் இருப்பாங்க, ஒரு பக்கம் ஆம்பளைங்களாம் இருப்பாங்க. மோஸ்ட்லி பொம்பளைங்களை வீட்டை விட்டு வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. ஆம்பளைங்க தான் எங்கனாலும் வெளில போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது. இப்போ அதெல்லாம் அந்த காலம். இப்போ காலங்கள் ரொம்ப மாறி போச்சு. அதெல்லாம் இப்போது நடக்கிறதா சாத்தியக்கூட இல்லை. அப்புறம் நீங்கள் திருட்டுத்தனமெல்லாம் பார்த்துருக்கீங்களா அவங்கள பார்க்கணுன்னு? அதாவது உங்கள் அத்தை பையன் மாமா பசங்களை. சக்தி ப்ளீஸ் பெரியம்மா, கேட்கலாம் பெரியம்மா. நான் யாரை பார்க்க போகிறேன்? இதோ உங்கள் தாத்தாவை தான். அப்பப்போ வீட்டிலேருந்து ஏதாவது சொல்லி விட்டாங்க, ஏதாவது கொடுத்து விட்டாங்கன்னா அதுவும் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வாசலே வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ அங்கே நின்று கூப்பிடுவார். அப்போல்லாம் நான் வீட்டுக்குள்ளேருந்து எட்டி பார்ப்பேன். ஜன்னல் வெளியில் வச்சு அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அப்போல்லாம் பார்த்துருக்கேன். அதான் தெரியாமல் அம்மா பார்க்குறாங்களா அப்பா பார்க்குறாங்களா பயந்து ஜன்னல் வெளியே எட்டி பார்த்துருக்கேன். அப்போ தாத்தாவை நீங்கள் சைட் அடிச்சோன்னு சொல்லுங்க. ஜெய்குட்டி, ஆமாம் மம்மி, அப்போது இப்படி சொல்கிறாங்க, இப்போ அதை தானே சைட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே ஒளிஞ்சு நின்று தெரியாமல் பார்க்குறது தானே சைட் அடிக்கிறது. அதுதானே பாட்டியும் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே பாட்டி? போடா, எனக்கு வெக்கமாக இருக்கு. சே, அக்கா சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு ஃபீல் தான். இல்லை, நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல அந்த மாதிரிலாம். என்ன சொல்ல வர? அதாவது அப்படி மாமா பசங்கள்லாம் இல்லையேன்னு சொல்கிறா, அப்படி தானே? ஏன் இல்லை, அதான் இருக்கானுங்களே, அப்புறம் என்ன? எது இவங்களா? சீ, ஐயோ அத்தை, தெரிஞ்சு தான் பேசுவீங்களா? அதுக்கெல்லாம் பார்க்கணுன்னா அழகாக இருக்கணும். இப்படியா என்ன சுஜி அக்கா? எப்படி? ஏன் பசங்களுக்கு என்ன குறைச்சல்? அவனுங்க அழகுக்கு என்ன? ஐயோ ஆன்ட்டி, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சா, அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது இருக்கு. இவங்களை போய் கஷ்டப்பட்டு சப்போஸ் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படிலாம் பார்க்குற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஓ மை காட், கிரேட் இன்சல்ட். சக்தி அடி வாங்க போகிற பத்தியா? அதுக்கு தான் சொல்கிறது, அவங்களோட அருமை உங்களுக்குலாம் தெரியல. இதே மாதிரி உங்கள ஒரு ரூமில் போட்டு பூட்டி அவனுக்கு வரும்போது காமிக்காமல் இருந்தா ஒருவேளை அழகாக இருப்பாங்களோ இல்லையோன்னு கூட எட்டி பார்த்துருப்பீல. அப்போ பார்த்தாலும் இதோ ஜெய்மா சொன்ன மாதிரி சைட் அடிக்கிறது தானே அர்த்தம். அழகா இருக்காங்களான்னு பார்க்க தோணிருக்கல உனக்கு, அந்த மாதிரி தான்.
நீங்கள் அப்படி இல்லாமல் ஒன்றா ஒரே ரூமில் தூங்குறது சாப்பிட்றது விளையாடுறதுன்னு இருந்தால் அதோட பற்றிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ச்சே, ஃபுல்லாக அத்தை பிள்ளைங்களாம் மாமா பிள்ளைங்களும் வெறும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்க. நம்மளுக்கு யாரும் அப்படி ஒரு ஆள் கிடைக்கலையே இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு. அச்சோ, அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே. இனிமே என்ன பண்ண முடியும்? ம், சித்தி சித்தப்பாவை தான் பார்க்க முடியும். அதை வேணா பண்ணுங்க, ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சித்தப்பா வந்தோடனே எட்டி எட்டி பாருங்க. ஆமாம், ஜிவி சொன்ன மாதிரி அதை வேணா பண்ணு. யார் ஒளிஞ்சுக்கணும், யாரை எட்டி எட்டி பார்க்கணும்? எல்லாம் இதோ பெரிய பொண்ணு தான். அவளுக்கு மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்கன்னு ஆம்பளை பசங்க இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதான் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லாமல் இப்போ ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை நம்மளுக்கு யாரும் இல்லையே எட்டி பார்க்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நீ போய் ஒரு ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கோ, இப்போ வீட்டுக்காரன் வருவான், வந்தோடனே எட்டி எட்டி பாருன்னு. பெரிய பொண்ணு, உனக்கே இந்த ஆசை காலம் போன கடைசியில்? காலம் போல கடைசியிலையா? அம்மா, காஃபி தானே போட்டு வாங்கிட்டு போனீங்க, என்னம்மா சும்மா வந்திருக்கீங்க? காஃபி தான் போடலான்னு போனேன். அப்புறம் சந்தியா வந்தது, அம்மா நான் போடுறேன் நீங்கள் போய் உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டா. சரின்னு வந்துட்டேன். காஃபி ரெடி. என்ன பார்த்து திடீர்னு கோவமாயிட்ட மாதிரி இருக்கு? காஃபி எடுத்துக்கோ சக்தி. ம். அச்சு. ஐயோ, ஒரு மாதிரி பார்க்குறானே. சுஜி. தேங்க்யூ. ஜெய். ஆ, தேங்க்யூ. ஓ, உங்களை கூப்பிட்டு வேற கொடுக்கணுமோ? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான்? அதான் இவனுக்கு மட்டும் தானே எடுக்க வேண்டியதானே, பார்த்துட்டே இருக்கான். ஜெய், அது உங்களுக்கு இல்லைங்க, அவனுக்கு தான், நான் கொடுத்துக்கிறேன். உட்காந்துருக்க போஸை பாரு, பெரிய இதுன்னு நினப்பு. என்னடா காஃபி புடி, எனக்கு வேண்டாம். எல்லாரும் இருக்காங்கடா, புடி. ம், குடிடா. இவளை பார்த்தாலே எனக்கு அவள் பேசின விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதில் இவள் கையில் எனக்கு காஃபி வேற. ம். டேய், என்னாச்சுமா, கப்பை கீழே போட்டிங்களா என்ன? போச்சு, இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். தோ வேலையை ஆரம்பிச்சிட்டான்ல, இனி என்னெல்லாம் பண்ண போகிறானோ.